என் குடும்பத்துக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மன்னிக்கவும், நான் பேப்பரில் குறிச்சு வச்சு அதுலேருந்து பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். மனசார பேசணும்னு தோணுச்சு, மனசார தான் பேச போகிறேன். மறந்துட்டா யாராவது எடுத்து கொடுங்க, ஏன்னா இங்கே இருக்கிறது தான் நான் பேச போகிறேன். பேப்பரில் எனக்கு எழுதி படித்து உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன், உரிமையை எடுத்துக்கிட்டு. நான் என் பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சீக்கிரமா குணம் அடைஞ்சு மறுபடியும் அதே வேகத்துடன் அதே விவேகத்துடன் ஆபீஸ்க்கு திரும்பணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு உங்க எல்லாரும் சார்பா நான் வேண்டிக்கிறேன். ஏங்க என்னங்க இது, நல்லது பண்றது அவ்வளவு கஷ்டமாங்க? இல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் சொல்றாங்க டேய் நல்லது பண்றா அப்படின்னு. வீட்டுக்கு போனா அப்பா அம்மா என்னடா படிச்சுட்டு வந்தேன்னு கேட்டா படிச்சாங்க. இல்ல டீச்சர் என்ன சொன்னாங்க, நல்லது செய்யறான்னு சொன்னாங்க. சரி, காலேஜுக்கு போனேன் அதே மாதிரி என் ஆசிரியர்கள் சொன்னாங்க டேய் நீ படிக்கிறது சிலபஸ், அதை தாண்டி நீ 4 பேர் நல்லது செய்யறாங்க, உன் குடும்பமும் நீ நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. நான் உணர்ந்து எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னேன், என்னடா கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. 4 பேர் நல்லது செய்ய சொன்னாங்கன்னு. அதெல்லாம் தாண்டி பொதுச் செயலாளராக நடிகர் சங்கத்தில் வரும்போது நல்லது செஞ்சா எவ்வளவு உறவுகள் இருக்கு, அதை தாண்டி அந்த நல்லது செஞ்சா எத்தனை பேரோட பிளஸிங் கிடைக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதுங்க. அத்தனை பேரோட ஆசீர்வாதம் எனக்கு இன்னைக்கு எனக்கு மட்டும் இந்த நிர்வாகம் உங்களுக்கு எல்லாருக்கும், நீங்க எல்லாரும் மனசார வாழ்த்தும் போது நான் இந்த வாழ்க்கை ஏற்றுக்கல. இந்த கார்த்தி கருணாஸ் பொண்ணு நாகசாரி அத்தனை உறுப்பினர்கள் சார்பா நான் ஏற்றுக்கிட்டேன். நல்லது செய்ய அவ்வளவு கஷ்டமாங்க. கெடுதல் செய்யறது கோர்ட்டு போய் யாரோட கேஸ் போடுறாங்க, அதுக்கான செலவு போகுது. கார்த்தி சொல்றாப்ல 5000 ரூபாய் தாண்டா கொடுக்க முடியும், மருத்துவ உதவி கல்வி இது இவ்வளவு தாண்டா கொடுக்க முடியும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இவ்வளவு தாங்க கொடுக்க முடியும். இல்லடா கொஞ்சம் போட்டு கொடுறா பாண்ட உறுப்பினர் லலிதம்மான்னு ஒரு அம்மா உறுப்பினர் ஆஸ்பத்திரியில அவசரப்பட்டு எங்களுக்கு போன் பண்ணாங்க, 1,40,000 ரூபாய் செலவு. டேய் நான் காசு எவ்வளவுடா கொடுப்போம், எவ்வளவுடா கையில இருந்து கொடுப்போம். இல்லடா எவ்வளவு கொடுக்க முடியும் நடிகர் சங்கத்துல, 5000 ரூபாய். எப்படா அது மாறும், என்னடா பண்றது? பழைய நிர்வாகம் பண்ண வேலை 5000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். சரி எல்லாரும் காசு வாங்கி காசு திரட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு கூட யோசிக்கிறாங்க இந்த உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர் சார்பா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த உறுப்பினர்கள் அவசரப்படுறாங்க தெரிஞ்சோன்னு எடுத்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைகள் கொடுக்க யோசிச்சுதான் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு யோசிக்காம கொடுக்குறாங்க. இது எப்படா மாறும் நான் கார்த்திகிட்ட கேட்கிறேன். என்ன பண்றதுடா, நம்ம இருக்கிற தொகையை வச்சு எல்லாருக்கும் சரிசமமா தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரி விதிமுறைகளை மாற்ற முடியாதுன்னு. ஆனா கேஸ் போடுறாங்க. எவ்வளவு ஆச்சு கேஸுக்குன்னா 4,65,000 ரூபாய் ஏதோ ஒரு தொகை சொல்றாங்க. ஏங்க 4,65,000 ரூபாய் எத்தனை பேருக்கு நம்ம நல்லது பண்ணிருக்காங்க? என்னங்க கேஸ், என்னங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்? நிலத்தை மீட்டுறது தப்பாங்க? நம்ம சொந்த நிலத்துல நம்ம கட்டணம் கட்டணும்ன்றது கேட்கறது தப்பாங்க? பொதுச் செயலாளரா நான் இன்னைக்கு சொல்றேன், விஷால் என்ற பொதுச் செயலாளர், விஷால் என்ற நடிகன், விஷால் என்ற உறுப்பினர் நடிகர் சங்கத்துக்கு யாரு என்ன இடைஞ்சல் எந்த ஒரு தடை வெச்சாலும் அதை உடச்சுக்கிட்டு இந்த பூமியில இந்த கட்டணம் வரும். இந்த கட்டணம் இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அத்தனை உறுப்பினர்களுக்கும் நன்மை செய்யப்படும், இதுக்கு மேல நன்மை செய்யப்படும். அது நான் உறுதி கொடுத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நந்த ஒரு தடுப்பளப்பு, இப்ப நந்த ஒரு சரிசல் எல்லாமே நாங்க தாங்கிக்கோங்க. வா அடிக்கணுமா எங்க வா ஒருத்த சொல்றான் ஆம்பளை வாடான்னு. ஆம்பளை தாண்டா, ஆம்பளையா இருந்ததுனால தாண்டா இந்த நேரத்தை மீட்டு இருக்கோம். ஆம்பளைன்றதுனால இத்தனை ஆம்பளை இருக்கிறதுனால தான் இந்த நேரத்தை மீட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, என் குடும்பத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் நல்லா இருந்தாதான் இந்த நடிகர் சங்கம் என்ற ஒரு விஷயம் என்னைக்குமே எங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் அத்தனை பேரோட ஆத்மா இந்த இடத்துல இருக்குங்க. எங்கேயோ நல்ல படைச்ச வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா கடவுள் கொண்டு நம்ம பூமியில கொண்டு பொதுக்குள்ள நடத்தி வச்சுட்டாங்க.
கடவுளும் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி SSR ஆத்மா தான் இன்னைக்கு இந்த பொதுக்குழு இவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு. என்ன இடத்துல வந்தாலும் நான் காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. காவல்துறை நம்பிதான் எல்லா, அதாவது நேர்மையா செயல்படும் போது நாங்க திரும்பி பார்க்கறது காவல்துறை வந்து எங்களுக்கு ஒருதுணையா இருப்பாங்க. இன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு சின்ன சின்ன சர்ச்சைகளை வந்து சரி கட்டிட்டாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைவு வந்துட்டு இருக்கோம். இந்த பொதுக்குழு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக் சொன்ன மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. ஐயா, தனிப்பட்ட ஆளா விஷாலு பழைய நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கல. நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க. நீங்க தப்பு செஞ்சது நாங்க ஆதாரபூர்வமா நான் உங்ககிட்ட காட்டுறோம். மன்னிச்சிருங்க, வயசுல சின்னவங்க தான், ஆனா வேற வழி இல்ல. இத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்கணும். எங்களுக்கு பதவியில உட்காரும் போது அப்பதான் தெரியுது பொறுப்பு. அதனால்தான் கார்த்திக் என்கிட்ட கொடுத்த ஒரே விஷயம் முதல்ல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம்? கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாமா, இல்ல என்ன பண்ணலாம்? ஏங்க, ரெண்டு நிரந்தர அறங்காவலர்கள் இந்த பூமி வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். நந்தா அபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். பேரு கூட சொல்றேன், திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள், அவங்க பேர்ல தான் நிரந்தர அறங்காவலர்கள் அப்படின்னு அவங்களே நியமிச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்களே சொல்லி சொல்லி நாங்க எங்களுக்கு சலிச்சு போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரே விஷயம், ஒற்றுமையா சொல்ற ஒரே விஷயம், அவங்க மேல கடந்த நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள நீக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் அல்ல. இதுதான் விதிமுறை. அவங்கள இந்த சங்கத்திலிருந்து நீக்கணும்ன்றது வேற வழி இல்லாமல் நான் சொல்ல வேண்டிய நிலைமை. அதுக்கு உங்க ஒப்பந்தம் வேணும். ரொம்ப நன்றி ஒப்புதல் கொடுத்ததுக்கு. வழக்கறிஞர் பூச்சி முருகன் ஐயா, எல்லாரும் நீங்க கேட்டு இருக்கீங்க, ஒப்புதல் வாங்கியாச்சு. நான் சொல்றேன், இன்னும் மனசார பேசுறது நிறைய இருக்கு, அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஐயா, அம்மாக்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும், தம்பி நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். கண் கலங்கி எனக்கு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த பூமியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேயா, வினி சக்கரத்தை எதுக்கு தெரியுமா கொண்டு வந்தோம்? அவர் இந்த கலைத்துறைக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு ஒரு நடிகரா. இன்னைக்கு வந்து 100 வயசு வாழணுங்க. அவரு 100 வயசு வாழ்வார். நீங்க கொடுத்த அந்த வரவேற்பு தாங்க ஒரு நடிகர். நான் ஒன்னே சொல்லிக்கிறேங்க, நம்ம வர்க்கம் என்ன தெரியுமா, நடிகர்கள் லைம் லைட்னு சொல்லுவாங்க. வேலை எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளை வந்து கவனிப்பாங்க. அது குடும்பமா இருக்கட்டும், அது வந்து யாரா இருக்கட்டும், பொது வாழ்க்கையில நம்மளுக்கு வேலை இல்ல, ஒதுக்கப்பட்டோம் அப்படின்னா யாருமே நம்மளை சீண்ட மாட்டாங்க. இப்ப நானே வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது நடிகர் சங்கத்தை தான் நான் எட்டி பார்ப்பேன். எனக்கு நல்லது செய்யுங்க, நானும் உழைச்சிருக்கேன் இந்த கலைத்துறைக்கு, எனக்கு நல்லது செய்யுங்க. அதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும். யாரு வந்தாலும், யார் இடைஞ்சல் கொடுத்தாலும், யார் தடை செய்தாலும் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் நான் உறுதி செய்யப்படுறேன், இந்த சலுகை, இந்த உதவி தொகை எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும். இது வந்து விஷால் என்ற நடிகன் / பொதுச் செயலாளர் என்ற பதவியில நான் சொல்றேன், உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர், நீங்க இப்ப கூட சபீனான்ற ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. அதுக்கு முன்னாடி இன்னொரு தம்பி சாய் என்ற ஒரு தம்பி வந்து சூசைட் பண்ணிட்டாப்ல. ஐயா, நீங்க போய் இங்கிட்ட இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் மட்டுமல்ல, போய் சொல்லுங்க, ஒட்டுமொத்த நம்ம குடும்பத்துக்கு போய் சொல்லுங்க. பிரச்சனையா வந்து பேசி கவுன்சிலிங் என்ற பேர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் பண்ணலாம். சூசைட் இஸ் நாட் an ஆப்ஷன். உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து இன்னொரு நடிகனோ நடிகையோ இதுக்கு வந்து பலி ஆகக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாரும் நினைக்கிறாங்க நடிகனோட வாழ்க்கைனா ரொம்ப சொகுசான வாழ்க்கை, எப்பவுமே ஏசியில இருப்பான், எப்பவுமே ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பான், எப்பவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமா இருப்பான். இல்ல, ஒருத்தன் எவ்வளவு உழைச்சு, அதாவது செத்து பொழைச்சு காசு சம்பாதிச்சு செய்யறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால சூசைட் என்ற விஷயத்த
எப்படியாவது போக்குறதுக்காக தான் இந்த கட்டடம் வந்தா இந்த விலாசத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். யாருக்காவது பிரச்சனையா நடிகர் சங்கத்துக்கு வாங்க, நாங்க வந்து கவுன்சிலிங் என்ற வகையில் இல்ல, ஒரு குடும்பத்துல இருக்கிற இன்னொரு நபரை நாங்க பார்த்து அது வந்து நாங்க தீர்க்கணும்ன்றது நாங்க ஆசைப்படுறோம். தயவு செய்து போய் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. வயசுல சின்னமே நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது மேல சாமி கீழே பூமி நடுவுல நீங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியில. எனக்கு வேற நோக்கமும் இல்ல. காசு அதாவது ஒரு குண்டு சேர்த்தும் போற காத்து நின்றா எதுக்குறா குண்டு சேர்த்தும் போற இல்லடா என் கையிலுக்கு அது ஒரு சினிமா தொழில் இருக்கா, இது நடிகர் சங்கம் குண்டு சேர்த்தும் போற வேடாங்கன்னு சொல்றான். டேய் குண்டூசி பண்ண வெய்யங்க, அது போட்டோ எடுக்கிறான், அது பதிவு பண்றான். குண்டூசி என்ன வேலை, 10 பைசா அதுவும் பதிவு பண்ணுன்றான். இந்த மாதிரி ஒரு பொருளாதார இருக்கும்போது யாராவது ஊழல் பண்ண முடியுமாங்க? வாய்ப்பே இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் அது தோணாதுங்க, எங்களுக்கெல்லாம் தோணாது. கையில 10 ரூபாய் இருந்தா 9 ரூபாய் வந்து நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். 1 ரூபாய் டீ காபிக்கு தான் நாங்க வச்சுப்போம். ஏன்னா அந்த டீ காபி கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் ஆபீஸ்ல. எப்ப பார்த்தாலும் வந்து ஒரே அதே பிஸ்கெட் அதே டீ தான் கொடுக்குறான். இப்பதான் கொஞ்சம் உயர்த்தி வந்து இந்த வேர்கட்ல இந்த தெருவில் போயிட்டு இருக்கிற அந்த அண்ணனுக்கு நன்றி. கரெக்டா வராரு, பசி இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து கொடுக்குற வேர்கட்ல தான் வாங்கி கொடுக்குறான். அப்ப அது எல்லாருக்கும் சுதாரிச்சு எல்லாரும் சூதானமா வந்து அவங்க சோறு கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. நிர்வாகிகள் பேட்டான்ற பேர்ல கேட்டாங்க, பேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டான். சோ இந்த மாதிரி பொருளாளர் இருக்கிற வரைக்கும் யாரு யோசிச்சாலும் ஊழல் பண்ண முடியாதுங்க. அது நான் தெரிவிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க. இந்த பொதுக்குழு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த விஷால், இந்த உறுப்பினர்கள், இந்த நடிகர் சங்கம் உங்களை பாதுகாக்கும். கவலைப்படாதீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த ஒரு வருடம் செயற்குழுல நடந்த அத்தனை முடிவுகளுக்கு உங்களோட ஒப்புதல் வேணும். ஒப்புதலுக்கு நன்றி. நேற்று வந்து ஆக்சுவலா லயோலா கல்லூரியில வந்து பர்மிஷன் கிடைச்சு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி மறுபடி முந்தா நேற்று ரிஜெக்ட் ஆகி நேற்று வந்து கிடைச்சது. ஆனா சில காரணங்களால போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கவில்லை. அதனால வந்து அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ஏன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்றதுனால தேர் ஆர் சர்டன் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். நாங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இதே நிலத்துல வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பு செயற்குழு இம்மீடியட்டா கூட்டி அதுக்கான முடிவு எடுத்து இந்த பொதுக்குழு கேட்ட மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்ல ஒப்புதல் வாங்கி அவங்களே சொன்னாங்க, சிறப்பு செயற்குழு கூட்டி நீங்க வந்து இம்மீடியட்டா இது வந்து எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அபூர்வமான ஒரு சிச்சுவேஷன், நீங்க வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். சிறப்பு செயற்குழுல ஒப்புதல் வாங்கி அது வந்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த பொதுக்குழு வேலிட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ஒப்புதல் மறுபடியும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். யாரும் எதுவும், அதாவது கார்பரேஷன், ஃபயர் சேஃப்டி, போலீஸ் டிபார்ட்மெண்டோட ப்ரொடெக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரெஜிஸ்ட்ரார் சொசைட்டில பதிவு பண்ணி சிறப்பு செயற்குழு நடத்தி அதோட மினிட்ஸ் எல்லாரும் பதிவு பண்ணி கையெழுத்து போட்டு எல்லாமே முறையா இந்த பொதுக்குழு நடத்தி இருக்கோம். உங்களோட ஒப்புதலும் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தள்ளி போட்டிருந்தா கண்டிப்பா ஒரு 30 லட்சம் ரூபாய் மேலேயே செலவாயிருக்கும். மறுபடியும் எல்லா உறுப்பினர்களுக்கும் அழைப்பு அனுப்பி அவங்க கொண்டு வரப்படுறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பூர்த்தி செஞ்சு இந்த பொதுக்குழு இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு வந்தீங்க பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த தைரியங்கள் வந்தீங்க பாருங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து உங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். கடந்த நிர்வாகிகள் தவறாக செயல்பட்டதுனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும்ன்றது செயற்குழு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கான ஒப்புதலும் உங்ககிட்ட வேணும். நான் ஏன் இதுக்கு நான் கேட்கிறேன்னா, நான் திரும்ப ஏன் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்க. இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி இது வந்து அகரமோ இல்ல தனிப்பட்ட தேவி ட்ரஸ்டோ அப்படி அல்ல. இது ஒரு நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட். இட் இஸ் நாட் அ ஃபேமிலி ட்ரஸ்ட். அதனால இனிமே யாருமே, அதாவது தப்பு செஞ்சா பயம் வரும், பயந்துகிட்டு தப்பு செய்யக்கூடாதுன்ற அடிப்படையில் இனிமே யாராவது தவறு செஞ்சா அவங்க மேல கடந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றது உங்க ஒப்புதல் வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த நிர்வாகம் என்னைக்குமே உங்களுக்காக பாடுபடும். எதையை தாண்டி எல்லா தடைகளையும் தாண்டி உங்களுக்கு என்னைக்குமே உங்களுக்கு நல்லது செய்யறது தான் எங்களோட நோக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்.